ஒரு ஆத்மா பலம் பெற்றாலே போதும் எனக்கு என்று சொல்லுகின்றார்கள். ஒருவர் என்று சொன்னால் ஒவ்வொருவர் என்று பொருள். ஒவ்வொருவரும் அவர்களுடைய சக்தியை நாங்கள் உயர்த்தி கொண்டால், நம்முடைய நேரத்தை வீணாக்காமல், காலத்தை கடக்காமல், நாங்கள் ஒவ்வொரு கணமும் நல்ல அணுக்களையே ஈர்த்து 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 நம்முடைய உடலையும் மனமையும் ஆன்மாவையும் நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும், நாங்கள் பலமாக்க வேண்டும். அதற்கு நம்முடைய உணர்வுகளை நாங்கள் சீராக்க வேண்டும். உணர்வுகள் தான் முக்கியம். உணர்வுகள் மூலமாகத்தான் செயல்பாடுகள் நடைபெறுகின்றது. ஆக நல்ல உணர்வுகளை பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல குணாசியமுள்ள அணுக்களை நாங்கள் ஈர்க்க வேண்டும். மிகவும் எளிது. பருவநியாகத்துக்கு வந்துவிட்டோம், நல்ல அணுக்களை ஈர்த்திருக்கின்றோம், நல்ல எண்ணத்தை கொள்கின்றோம், நல்ல சுவாசம் பெறுகின்றோம், நல்ல அணுக்களை ஈர்க்கின்றோம், நல்ல உணவை உட்கொள்கின்றோம், நல்ல அணுக்களை ஈர்க்கின்றோம், நல்லவரிடம் பழகின்றோம், நல்ல அணுக்களை ஈர்க்கின்றோம். ஆக நல்லது 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 என்பது அனைத்திலுமே நல்லதை கலந்துவிட்டால் நல்ல உயிரணுக்கள் தான் நம்மிடம் போன்று சென்று அடைந்து அணுகி நம்முடைய ஆத்மாவை சுத்தகாந்தமாக ஆத்மாவாக ஆக்கும். அது என்பது நம்முடைய விருப்பம் மட்டுமல்ல, மனித ஜென்மம் எடுத்த நம்முடைய கடமை ஆகும். ஆகவே ஈஸ்வரப்பட்ட மகரிஷியினுடைய அருளாசியாலே அவருடைய ஈர்ப்பு, மகரிஷியினுடைய ஈர்ப்பு சக்தி வேண்டும். 14 சித்தர்கள் என்று சொல்கின்றோம், 27 நட்சத்திரங்கள் என்று சொல்கின்றோம், நவகோள்கள் என்று சொல்கின்றோம், ராசி மண்டலங்கள் சொல்கின்றோம். அனைத்திற்குமே சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியை நாங்கள் ஈர்க்க வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ரிஷிகளுடைய சக்தி இருக்கின்றது. சப்தரிஷி மண்டலங்கள் சொல்கின்றோம். சப்தரிஷிகள் ஒவ்வொரு மண்டலத்திலிருந்து சக்தியை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆக அந்த சக்தியை சப்தரிஷிகளை வழங்கும் பொழுது அந்த மண்டலத்திலிருந்து சக்தியை நாங்கள் பெறுகின்றோம். எப்படி தரணிதனின் தத்துவத்தை தன்னுணர்வின் பொக்கிஷமாய் நாங்கள் எடுக்கின்றோம். தரணிதனின் தத்துவம் என்றால் என்ன? பல கோள்களிலிருந்து சக்தியை ஈர்த்து 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 நம்முடைய ஆத்மாவை சுத்தகாந்த ஆன்மாவாக ஆக்க வேண்டும். அதுதான் தரணிதனின் தத்துவம். இந்த உலகம் பல கோள்களிலிருந்து சக்தி ஈர்த்துதான் சுரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. பலவற்றை தருகின்றது, கனி வளங்களை தருகின்றது, ஜீவராசிகளை தருகின்றது, மரம் செடி கொள்கைகளை தருகின்றது. அதன் மூலம்தான் நாங்கள் வாழ்கின்றோம். ஆக அந்த வாழ்க்கை மட்டும் சாதாரண மனித வாழ்க்கை மட்டும் போதாது, ஆன்மீக வாழ்க்கை வாழ வேண்டும். ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன? நாங்கள் எதை செய்தாலும் சரி, நாங்கள் எதை பேசினாலும் சரி, எதை நாங்கள் சொன்னாலும் சரி, நாங்கள் எதை நாங்கள் உணர்ந்தாலும் சரி, அது நல்லதாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக உடலும் மனமும் ஆன்மாவும் புனிதப்பட வேண்டும். அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அதைத்தான் குருதேவர்கள் சொல்கின்றார்கள். அது நம்முடைய கடமை. காரணம் என்று சொன்னால், மனித ஜென்மத்தை கொடுத்து விட்டார் ஆண்டவன். ஆண்டவனுக்கு திருப்பி கொடுக்குவது என்ன? நல்வாழ்க்கை கொடுக்க வேண்டும். ஆகவே வந்திருக்கக்கூடிய ஆத்மாய்க்கு அனைவரும் நாங்கள் தியானம் செய்கின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம். அந்த தியானம் பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல அணுக்களை ஈர்த்து 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 நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும். அந்த நிலைக்கு அனைவருமே செல்ல வேண்டும். அது ஒரு குறிக்கோளாக எதை நாங்கள் செய்தாலும் சரி அதன் மூலமாக நல்லது கிடைக்க வேண்டும். எதை நாங்கள் செய்தாலும் சரி அதன் மூலமாக கெட்டது சேரக்கூடாது. எளிமையான ஒரு தத்துவம். நாங்கள் எதை நினைத்தாலும் சரி, எதை உண்டாலும் சரி, யாரிடம் பழகினாலும் சரி, நாங்கள் எதை செய்தாலும் சரி, அதன் மூலமாக நல்லது மட்டும்தான் நம்முடன் சேர வேண்டும் என்ற குறிக்கோளை அனைவரும் கொண்டு தியானம் செய்து குருதேவருக்கு நாங்கள் திருப்பி கொடுப்பது என்ன என்று சொன்னால் நல்வாழ்க்கை. அதுதான் குருதேவருக்கு நாம் திருப்பி கொடுப்போம். குருதேவருடைய சேவையை நாங்கள் செய்ய வேண்டும். நாம் சேவை செய்வதற்காக கலியுகம் முடிந்து கல்கியுகம் வரப்போகின்றது. யுகமாறுதலே மனித பிரஜையாக செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்ல வேண்டும். செல்லவிட்டால் நம்முடைய தவறு. இப்படித்தான் செல்ல வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் சொல்கின்றார். அப்படி இருக்காமல் நாங்கள் என்ன செய்கின்றோம்? உலகோதய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழவே கூடாது. நாம் ஆன்மீக வாழ்க்கை மட்டும்தான் வாழ வேண்டும். மகரிஷியினுடைய ஈஸ்வரப்பட்ட மகரிஷியினுடைய அருளாசி மட்டுமில்லாமல், நம்முடைய 14 சித்தர்கள் மட்டுமில்லாமல், நவகோடி சித்தர்கள் மட்டுமில்லாமல், இப்பெரண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆகவே அவற்றை நாங்கள் பெற்று உயர்ந்த ஞானம் பெற்று உயர்ந்த வாழ்வு வாழ்வோமாக.